ரிஷி சுனக் அவருடைய கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி படு தோல்வி அடைஞ்சிருக்கு. அதாவது வரலாறு காணாத தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன காரணம்? எதனால் இவ்வளோ பெரிய தோல்வி? 100% இப்போ எலெக்ஷன் வச்சா கண்டிப்பாக லேபர் பார்ட்டி ஸ்டார்மர் அவர் தான், சர் ஸ்டார்மர் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. அவர் என்னன்னா இருக்கட்டும், ஆனால் அவர் ராஜா தானே, பிறவியால் அவர் நம்மளோட பெட்டரு. ஸோ பிறப்பால் அவங்க கொஞ்சம் பெட்டர்னு நினைத்தவர்களை அவங்க சுற்றி இருந்தவங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணது நீங்களாம் அவுட்லா. இன்னொன்று முக்கியமாக அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஜெயிச்சது அவருடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, ரிஷி சுனக்னால இல்லை, கன்சர்வேட்டிவ் பார்ட்டினால இல்லை அப்படின்னு. என்ன காரணம்னா, ஒரு 5 பேர் அந்த வாட்டர் கேட் பில்டிங்க்கு உள்ளே போய் திருடி இருக்காங்க. என்னமோ திருட்டுத்தனம் நடந்திருக்கு. அப்புறம் போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஒன்றும் பெருசாக போகல. கொஞ்சம் நாளைக்கு யாரோ திருடிட்டாங்க, கியூபாலேருந்து வந்தாங்க, இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. அதற்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது வணக்கம். இஸ்ரேல் ஜபசிங். கடந்த வாரம் யுனைடெட் கிங்டமில் தேர்தல் நடந்துச்சு, அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். அதில் ரிஷி சுனக் அவருடைய கட்சி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி படு தோல்வி அடைஞ்சிருக்கு. அதாவது வரலாறு காணாத தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? நிறைய பேர் யோசிப்பீங்க, அது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் தானே. லோக்கல் பாடி என்ன? பஞ்சாயத்து ராஜ், அர்பன் லோக்கல் பாடி. ஸோ இந்த முனிசிபாலிட்டிஸ் இதில் தோத்தா என்ன? எப்படின்னா அவர் ஆளுங்கட்சி தானே, கவர்மெண்ட்டில் அவர் தானே, பிரைம் மினிஸ்டர் தானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் யூகேவை பொறுத்தவரை நம்ம நாடு மாதிரியோ யூஎஸ்ஏ மாதிரியோ கிடையாது. யூஎஸ்ஏ, இந்தியா இங்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் உண்டு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு, அதற்கப்புறம் தான் பஞ்சாயத்து ராஜ், அர்பன் லோக்கல் பாடி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அப்புறம் பஞ்சாயத்து ராஜ். யூகேல அப்படி கிடையாது. வெறும் அந்த பிரைம் மினிஸ்டர், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டு. அதற்கு அடுத்தது நேராக பார்த்திங்கன்னா வெறும் இந்த அர்பன் லோக்கல் பாடி, மேயர்ஸு, கவுன்சில்ஸ் அதெல்லாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். வரப்போகிற அவங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் நடக்க போகுது. அதற்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தல். ஸோ இது ஒரு அடுத்ததுக்கு இதுதான் ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷி சுனக் அவர்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை ஹெட் பண்ணுறாரு. ஸோ அந்த பார்ட்டி படு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ இது என்ன காரணம்? எதனால் இவ்வளோ பெரிய தோல்வி? 100% இப்போ எலெக்ஷன் வச்சா கண்டிப்பாக லேபர் பார்ட்டி ஸ்டார்மர் அவர் தான், சர் ஸ்டார்மர் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு எல்லோருமே சொல்கிறாங்க. இதை ரிஷி சுனக்கே இப்போ வரப்போகிற தேர்தல் இன்னும் 6-7 மாதத்தில் வச்சு ஆகணும். ஜனவரி 2025 100% கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வச்சு ஆகணும். மோஸ்ட்லி இந்த வருட கடைசிக்குள்ளே தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் இந்த படுதோல்வி? என்ன காரணம்? இங்கே பிரிட்டனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பார்ட்டி இருக்கும். ஒன்று கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, இன்னொன்று லேபர் பார்ட்டி. கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவர் தான் ரிஷி சுனக். அவர் தான் இப்போ யூகேவுடைய பிரதமர். ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை இன்னொன்று சொல்லுவாங்க என்னென்னா டாரிஸ் அப்படின்னு எல்லா பேப்பர்லையும் எழுதுவாங்க. டாரிஸ்னால் என்னென்னா, ஆக்சுவலாக அந்த காலத்தில் 1600s ராபர், அதாவது அவன் திருடங்க இல்லைனா அவுட்லாஸ் அப்படின்னு அவங்க மேலே ஒரு நெகட்டிவாக இருந்த பேர் தான் இந்த டாரிஸ். ஏன் அவங்கள அப்படி சொன்னாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு ராஜா மேலே நிறைய பேருக்கு மக்களுக்கு வெறுப்பு. அவர் வந்துட்டு கேத்தலிக் இதிலேருந்து வராரு, இது நம்மளது ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு. அப்போது ஒரு சில மக்கள்லாம் அவர் என்னன்னா இருக்கட்டும், ஆனால் அவர் ராஜா தானே, பிறவியால் அவர் நம்மளோட பெட்டரு. ஸோ பிறப்பால் அவங்க கொஞ்சம் பெட்டர்னு நினைத்தவர்களை அவங்க சுற்றி இருந்தவங்களாம் கிரிட்டிசைஸ் பண்ணது நீங்களாம் அவுட்லா, அதனால தான் இந்த டாரி, நீங்களாம் திருடங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டின்றது வலதுசாரி சித்தாந்தம். அதாவது பிறப்பால் ஒரு சிலர் பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிற சித்தாந்தம் தான் வலதுசாரி சித்தாந்தம். சரி, போன வாரம் நடந்த எலெக்ஷனை ஏன் படுதோல்வி அப்படின்னு சொல்கிறாங்க? போன வாரம் பார்த்திங்கன்னா யூகேல 3 விதமான எலெக்ஷன் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாக்பூல் சவுத் அப்படின்னு ஒரு எம்பி கான்ஸ்டிடுவன்சி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அதில் வந்து பை எலெக்ஷன் நடந்துச்சு. அங்கே ஏற்கனவே இருந்தவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எம்பி. இந்த கன்சர்வேட்டிவ் தான் இப்போ ஆளுங்கட்சி, அதை சேர்ந்தவர் தான் பிரிட்டிஷ் சுனக். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ஏரியா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடைய ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸோ கண்டிப்பாக அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ இப்போ நிற்கிற இந்த பை எலெக்ஷன்லையும் கண்டிப்பாக அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு எல்லாம் நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. லேபர் பார்ட்டி அந்த இடத்த இவங்க ஜெயிச்சிட்டாங்க.
ஸோ இதுவே ஒரு ஃபஸ்ட்டு சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. வரப்போகிற பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ்க்கு இது ஒரு ஃபஸ்ட்டு சிக்னல்ன்றாங்க. ஆனால் இது ஒரு பை எலெக்ஷன் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இந்த கவுன்சில் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லேபர் பார்ட்டி அவங்க தான் இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. அவங்க 1148 சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் கன்சர்வேட்டிவ் பார்த்தீங்கன்னா வெறும் 515 சீட்டு தான். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, லிபரல் டெமோக்ராட் அப்படின்னு இன்னொரு புது பார்ட்டி, இது ரெண்டு தான் மெயின் பார்ட்டி. அது புது பார்ட்டின்னு சொல்கிறதோட ஒரு சின்ன பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியே 522 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஒரு முக்கிய ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு இது வந்துட்டு கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது இது ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது மேயர் எலெக்ஷன். 11 இதுக்கு மேயர் எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் 10 இடத்துல லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு. ஒரே ஒரு இடம் தான் யார் ஜெயிச்சிருக்கா? கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. பென் ஹவுச்சன் அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணார். டீஸ் வேலி அப்படின்ற ஒரு இடம். இந்த டீஸ் வேலியில் அவர் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப பாப்புலரான மேயர். அவர் ஆனால் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் ஒண்டி தான் ஜெயிச்சிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எலெக்ஷனோட இந்த வாட்டி மார்ஜின் ரொம்பவே குறைஞ்சிருச்சான். இன்னொன்று முக்கியமாக அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஜெயிச்சது அவருடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி, ரிஷி சுனக்னால இல்லை, கன்சர்வேட்டிவ் பார்ட்டினால இல்லை அப்படின்னு. என்ன காரணம்னா, அவருடைய கேம்பெயின் டைம் மொத்தமும் அவர் கரெக்டாக அவரை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாராம். எப்போ நான் இண்டிபெண்ட் மாதிரி என்ன பாருங்கள், என்னையும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் ஒன்றா நினைக்காதீங்க அப்படின்ட்டு அவருடைய மொத்த கேம்பெயினையும் இண்டிவிஜுவலாக ப்ரொஜெக்ட் பண்ணி எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நல்லா தானே வேலை செஞ்சேன். அப்படியே இருந்தும் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பென் ஹவுச்சன் தன்னுடைய விக்ட்ரி ஸ்பீச்சில் ரிஷி சுனக் பற்றியே பேசிக்கல. இது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் பெருசாக பேசலை. என்னுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் ஜெயிச்சேன்ற மாதிரி தான் சொன்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மிட்லேண்ட் சொல்லுவாங்க, ஆண்டி ஸ்ட்ரீட்ன்றவர். அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். அவர் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்னு எல்லாருமே நினச்சாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலாக அவரும் தன்னை கன்சர்வேட்டிவ் பார்ட்டிலேருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டார். எனக்கு தனியாக நான் நல்லா வேலை செஞ்சேன்ல, அவங்கள பார்க்காதீங்க, சூனக்கை பார்க்காதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் கண்டிப்பாக ஜெயிக்க வேண்டிய கேண்டிடேட். ஆனால் கடைசியில் ஒரு சின்ன மார்ஜினில் அவரும் தோத்துட்டார். கடைசியில் 11க்கு 10 ஜெயிச்சது யாருன்னா லேபர் பார்ட்டி. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது லண்டன் மேயராக 3வது முறை சாதிக்ன்றவர் ஜெயிச்சிருக்கார். ஸோ அவர் தோற்றுருவாருன்னு எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அவர் லேபர் பார்ட்டி, அது இல்லாமல் ஆனால் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவர் தோக்குறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா ரொம்ப நாளாக 2 தொடர்ந்து இருந்துட்டார், 3வது முறையும் அவர் வர மாட்டார்னாங்க. ஆனால் 3வது முறையும் லண்டன் மக்கள் அவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. வரப்போகிற பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் படுதோல்வி அடைய போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2019 போரிஸ் ஜான்சன் அவர் தான் பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டு. 2019 எலெக்ஷனில் பயங்கரமான மேசிவ் விக்ட்ரி கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு. மொத்த எம்பி சீட் எவ்வளோன்னா 680. அந்த 680ல் 365 இவங்களுடைய கட்சி. 1987க்கு அப்புறம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு அவ்வளோ ஒரு மெஜாரிட்டியோடு வந்தாங்க. போரிஸ் ஜான்சன் கொஞ்ச காலத்திலே கோவிட் வந்துடுது. கோவிடில் தான் ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டிக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னா, அதை பார்ட்டி கேட் ஸ்கேண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பார்ட்டி கேட்னா, கோவிட் டைமில் லாக்டவுன்லாம் இருந்துச்சுல்ல, அந்த ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன் டைமில் இவர் கொஞ்சம் பார்ட்டிலாம் வச்சுருக்காரு. என்ன பார்ட்டி? கிறிஸ்மஸ் பார்ட்டி. அங்கே ஒயின் குடிக்கிறது, ஒரு 10 பேர் சேர்ந்து, அவர் கேபினெட் கலீக்ஸு இவங்களாம். இது வெளியில் வந்த உடனே மக்கள் மத்தியில் பெரிய இதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு இவர் அதை வேறு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் இல்லை, நாங்கள் கோவிட் நார்ம்ஸை வச்சு தான் நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னு. இருந்தாலும் போக போக வெளியே தெரிய ஆரம்பிச்சது என்னென்னா, அப்படிலாம் பெருசாக இல்லை, ஒரு 6-7 பார்ட்டி நடத்தியிருக்காங்க ஒரு வருட பீரியடில். ஸோ ஒரு பார்ட்டி நடத்துறதுலாம் பிரச்சனையானா, அந்த நாட்டில் யூகேவை பொறுத்தவரை அப்படி தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். தங்கள் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ நாங்கள்லாம் கோவிட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணோம்ல, அப்போ ஒரு பிரதமர் எப்படி ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டி கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் கேட்? நிறைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்கேண்டல்ஸ்க்கெலாம் கூட ஒரு கேட்டுன்னு வரும். ஆக்சுவலாக ஒரு பார்ட்டி வச்சுருந்தார், அதுதான் பார்ட்டி கேட். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா 1972-74 யூஎஸில் ரிச்சர்ட் நிக்சன்ற ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். அப்போ வாட்டர் கேட் ஸ்கேண்டல் அப்படின்னு ஆரம்பிச்சதுங்க. இந்த வாட்டர் கேட்ன்றது ஒரு பில்டிங்கு. அந்த ஏரியாவில் உள்ள பில்டிங்கில்
டெமோக்ராட்டிக் பார்ட்டியோடைய, இவர் என்ன பார்ட்டினா அந்த பிரசிடென்ட் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டியோடைய ஆஃபீஸ் இருந்திருக்கு. ஸோ ஒரு 5 பேர் அந்த வாட்டர் கேட் பில்டிங்க்கு உள்ளே போய் திருடி இருக்காங்க. என்னமோ திருட்டுத்தனம் நடந்திருக்கு. அப்புறம் போலீஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. ஒன்றும் பெருசாக போகல. கொஞ்சம் நாளைக்கு யாரோ திருடிட்டாங்க, கியூபாலேருந்து வந்தாங்க, இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. அதற்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இவர் டெமோக்ராட்டிக், இந்த பிரசிடென்ட்டோடைய உத்தரவின் பேரில் ஒரு 5 பேர் உள்ளே போய் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேண்டிடேட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பேசுவாங்கன்னு ஒட்டு கேட்கறதுக்காக நிறைய டிவைஸ் எல்லாம் செட் பண்ணி, ஸோ இது எல்லாமே பண்ணது பிரசிடென்ட்டு அந்த வாட்டர் கேட் பில்டிங்லன்றனால. அதற்கப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டார். ஸோ வாட்டர் கேட் ஸ்கேண்டல்னுவாங்க. அதற்கப்புறம் என்ன பொலிட்டிக்கல் ஸ்கேண்டல் வந்துச்சுனாலும் கூட ஒரு கேட்டை சேர்த்துக்கிறாங்க. சரி, போரிஸ் ஜான்சனுக்கு என்ன ஆச்சு? ஸோ இந்த பார்ட்டி கேட் ஸ்கேண்டலுக்கு அப்பவுமே அவருடைய பாப்புலாரிட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ பாப்புலாரிட்டியில் ஜெயித்தாலும் கடைசியில் ரொம்பவே குறைஞ்சிது. ஒரு கட்டத்தில் இவர் கொண்டு வந்த சான்சலர் எக்ஸ்செக்கர், யாருன்னா சான்சலர் எக்ஸ்செக்கர்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி. யூகேயில் அதை சான்சலர் எக்ஸ்செக்கர்னுவாங்க. அவர் யாருன்னா ரிஷி சுனக். இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கார்ல, அவர் அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி. அவர் தான் திடீர்னு இவங்களுக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை. இவர் போரிஸ் ஜான்சன் என்ன தவறுதலாக வழி நடத்துகிறாரு, யாரையோ அப்பாயிண்ட் பண்ண சொல்கிறாரு, அதனால நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ரிசைன் பண்ணிடுறாங்க. இது ரிசைன் பண்ண ஆரம்பித்தோன்னே அடுக்கடுக்காக அடுத்த ஒரு 2-3 பேர் ரிசைன் பண்ணுறாங்க. இதற்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போரிஸ் ஜான்சன் ரிசைன் பண்ணிடுறார். ஆனால் இவங்களுக்கு தான் 365 எம்பிஸ் இருக்காங்கல்ல கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அவர் பண்ணாலும் இவங்களுக்கு இன்னும் 5 வருஷம் டைம் இருக்குன்றனால அடுத்த யார், லிஸ் ட்ரஸ் அப்படின்ற கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எம்பி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. ஆனால் 50 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஷேர் மார்க்கெட்லாம் உழுந்த உடனே திருப்பி அவங்க ரிசைன் பண்ண உடனே அடுத்த யார் பிரைம் மினிஸ்டர்? அப்போ வந்துட்டு ரிஷி சுனக் வராரு. ரிஷி சுனக் வந்து கடைசியில் அவங்க கன்சர்வேட்டிவ் எம்பிஸ்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலேருந்து அவர் கண்டினியூ ஆகிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ அவர் மேலே எரிச்சல்னா, ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை பிரைம் மினிஸ்டராக யூகே மக்கள் நினைக்கல. அவங்க ஓட்டு போட்டது யாருக்கு? போரிஸ் ஜான்சனுக்கு. அடுத்தது இவங்க ப்ராமிஸ் பண்ண இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறிக்கிட்டு இருக்கு, இன்ஃப்ளேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஸோ யூகேவை பொறுத்தவரை எலெக்ஷன் யூஎஸ்லலாம் இந்த இன்ஃப்ளேஷனை ரொம்ப விலைவாசி ஏறிச்சுன்னா ஓட்டு போட மாட்டாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி ஏற ஆரம்பிச்சதுனாலும் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறாங்க. அடுத்தது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடைய ஒரு கோர் சித்தாந்தம் என்னென்னா இமிக்ரன்ஸ் எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷி சுனக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் கவனிச்சிருந்தீங்கன்னா ருவாண்டா அப்படின்னு ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு யூகேக்கு வராங்கல்ல இல்லீகலாக இமிக்ரன்ஸ், அந்த சேனல் இங்கிலீஷ் சேனலை க்ராஸ் பண்ணி உள்ளே வருவாங்க, அவங்களெல்லாம் ஹேண்ட் கவ்ஸ்லாம் போட்டு ருவாண்டாவுக்கு அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து, ஸோ அதனால் இவருக்கு ஓட்டு வரும்னா யோசிச்சார். ஏன்னா அவங்களுடைய கோர் கன்சர்வேட்டிவ் ஆளுங்களுக்கு அதை விரும்புவாங்கன்னு. ஆனால் அவங்களும் அதை பெருசாக விரும்பலையாம். இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரிஷி சுனக்கு, சுவலா பிரவர்மன் முன்ன ஹோம் மினிஸ்டராக கூட இருந்தாங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஹார்டு கோர், இந்த இமிக்ரெண்ட்ஸ்லாம் வரக்கூடாதுன்னுவாங்க. ஆனால் இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு இமிக்ரெண்ட் தான். அதாவது இவங்க தாத்தா ரிஷி சுனக்குடைய தாத்தா பார்த்திங்கன்னா குஜ்ரன்வாலா அப்படின்னு பாகிஸ்தானில் இன்றைக்கி இருக்கிற ஒரு பகுதியிலேருந்து பிறந்தவர். அங்கேருந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து இவங்கெல்லாம் யூகேக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்தது சுவலா பிரவர்மன், அவங்களும் பார்த்திங்கன்னா இந்தியனில் ஆரிஜின் அவங்க தாத்தா. அதுக்கப்புறம் மொரிஷியஸோ எங்கேயோ போயிட்டு அங்கேருந்து யூகேக்கு இதானவங்க. ஸோ இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, ரிஷி சுனக்கால் மக்களோட ஒரு கனெக்ட் பண்ண முடியலையா. அவர் ஒரு மாதிரி அலூஃபாக இருக்கார். அவர் பண்ணுற பிஹேவியர் எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, மக்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு கான்ட்ரவர்சி நடந்துச்சு. அவர் ஒரு அடிடாஸோ ஏதோ ஒரு ஷூ போட்டாக இருந்தார். அந்த ஷூக்கு எதிராக அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வேணும்னு தன்னை ரொம்ப கூலாக காமிச்சிக்கிறதுக்காக இனிமேல் நாங்கள் அந்த ஷூவே போட மாட்டோம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தோடனே ஒரு கட்டத்தில் ரிஷி சுனக்கே அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது. இன்னொரு அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் இல்லைன்னா பாப்புலாரிட்டி ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி -38 இருக்கான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்த பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி இருக்கிற சூழல் கண்டினியூ ஆச்சுன்னா சர் ஸ்டார்மர் அப்படின்ற லேபர் பார்ட்டி தலைவர் தான் அடுத்த பிரதமராக நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி படுதோல்வி அடைய போகுது. ஆனால் இந்த லேபர் பார்ட்டியும்
கொஞ்சம் ஓட்டு அவங்க நிறைய சீட்ஸ் ஜெயித்தாலும் ஒரு சில இடத்துல அவங்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டி அமைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா இவங்க இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூவில் இஸ்ரேலுக்கு லேபர் பார்ட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் அவங்களாம் ட்ரெடிஷ்னலாக லேபர் பார்ட்டிக்கு ஓட்டு போடுறவங்க அவங்களாம் வரவே இல்லையா. அது இல்லாமலே இவங்க இப்படி ஜெயிச்சிருந்தா அவங்க திருப்பி அவங்களும் இவர்களுக்கு வரப்போகிற எலெக்ஷனில் லேபர் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டால் கண்டிப்பாக ஸ்டார்மர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆவார். ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமே உடனடியாக சொல்ல ஆரம்பித்தார், இஸ்ரேல் பாலஸ்டைன் இஷ்யூவில் எங்கள் ஸ்டாண்டெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது வரப்போகிற யூகே எலெக்ஷனில் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சுன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி படுதோல்வியை அடையும். ரிஷி சுனக் தன்னுடைய கான்ஸ்டிடியூவன்சி யார்க்ஸ் அப்படின்ற கான்ஸ்டிடுவன்சி அந்த ஏரியாவிலே அவர் தோக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஏரியாவில் நடந்த மேயர் எலெக்ஷன்லேயும் லேபர் பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.